வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியாயிடுச்சு. கலந்தாய்வு அடுத்த மாதம், அதாவது ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருப்பதா அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கான அந்த தரவரிசை பட்டியலில் 144 மாணவர்கள் முழு கட் ஆஃப் மதிப்பெண், அதாவது 200க்கு 200 எடுத்திருக்காங்க. அதில் 4 அரசு பள்ளி மாணவர்களும் அடக்கம். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் எந்த கல்லூரிக்கு யார் கிடைக்கும், யார் விண்ணப்பிக்கலாம், குறிப்பாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது, அது ஏன் முக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும், அதே நேரத்தில் கடந்த ஆண்டு கட் ஆஃப், இந்த ஆண்டு கட் ஆஃப் எப்படி இருக்குது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பேச போகிறோம். நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய இணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம். அதே நேரத்தில் ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம், அதை ஸ்கேன் பண்ணியும் ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் திரு மாறன் அவர்கள் வருகின்றிருக்காங்க. சாரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நன்றி சார். எப்படி சார் கட் ஆஃப் எப்படி இருக்குது, உங்களுடைய பார்வை முதற்கட்ட கருத்து? கண்டிப்பாக வருஷம் வந்து நம்ம ரிசல்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் தான் நம்ம மாணவர்களுடைய கட் ஆஃப் மார்க் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதிகமாக. லாஸ்ட் இயர் நம்ம வந்து பார்க்கும்போது சென்டம்ங்கிறவருடைய ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா ஒரு 65 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 141 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுடைய டேட்டா படி, நான் இன்றைக்கி எடுத்த டேட்டாவில் இதுக்கு கொஞ்சம் மாறுதல், 141 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 141 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 141 ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தோம்னா ஓசி வந்து 4 பேர் தான் இருக்கிறாங்க, பிசி வந்து 75 பேர் இருக்கிறாங்க, எம்பிசி 55 பேர் இருக்கிறாங்க, எஸ்சியில் வந்து 7 பேர் தான் இருக்கிறாங்க, அருந்ததியில் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே பார்க்கும்பொழுது ஓசியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து எஸ்சியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுடைய கோட்டாவுக்கு வரும்போது கீழே இருக்கிறவங்களுக்கு அதிகமான வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஓசியில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப மிகவும் அடிப்படத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அதிகமாக கட் ஆஃப் மார்க்கு, ஸ்டேட் போர்டு வந்து நிறைய கட் ஆஃப் மார்க் அவங்களுக்கு தான். சிபிஎஸ்சி வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 22-23 பேர் தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஐசிஐசி வந்து அவங்க ஒரு 450 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தான் எல்லாமே ஸ்டேட் போர்டு எஜுகேஷன்ஸ் தான் அவங்களுக்கு ஹையஸ்ட்டு. கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் கட் ஆஃப் மார்க் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஒரு 200னாக்க 141 இருக்கிறாங்க, 199.5னாக்கா அதில் வந்து 241 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 199 அப்படின்னாலே அதில் 315 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு 198 பார்த்தோன்னாக்கா 320 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு 0.5லையும் வந்து ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிறதால இந்த வருஷம் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து ஹைலி டிமாண்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து ஹைலி டிமாண்டாக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்ல மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அத்தனை கல்லூரிகளுக்கு வந்து டாப் 10 இருக்கலாம், டாப் 20 இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமான இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இண்டிகேஷன் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு. ஓகே சார், அடுத்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் கடலூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா. நான் என் பையனு கேட்குறேன் சார். சொல்லுங்க. 177.5 கட் ஆஃப் சார். சரிம்மா. கேட்டகரியில் வரும். நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது சிஎஸ்சி கிடைக்குமா, ஏஐடிஎஸ் சென்னை ஜோனில் எந்த கல்லூரி கிடைக்கும் சார்? இல்லைம்மா, 177.5 உங்களுக்கு 7.5 சார். 7.5 உங்கள் கம்யூனிட்டி என்ன உங்களுக்கு? பிசி கேட்டகரி சார். பிசியில் என்ன ரேங்க்ல நீங்கள் வரீங்க? பிசியில் 42,000 சார். 42,000 ரேங்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அதிக டிமாண்டுமா உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம இப்போ 198 நீங்கள் உள்ளே வரும்போது பிசி அதில் 247 பேர் இருக்கிறான் பையன். 198.5 வந்து 142 பேர் பிசி இருக்கிறாங்க. 199ல் 174 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னை பொறுத்தளவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிறல அவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டாப் 50 காலேஜஸ் தான் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் 20 டாப் 30 இல்லை டாப் 50. இதுலேயும் சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகையால் வந்து சென்னையிலே உங்களுக்கு வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு செகண்ட் டயர் காலேஜ் கிடைக்காது, தேர்ட் டயர் காலேஜ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. என்னை பொறுத்தவரை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாய்ஸ் மட்டும் கொடுக்காம
நீங்கள் ஐடியை கொடுங்க, ஐஓடியை கொடுங்க, சைபர் செக்யூரிட்டியை கொடுங்க, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி துறைகளை சொல்லுங்க. இதுக்கு மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சொல்லிட்டு டாடா கன்சல்டன்சியோட இது இருக்குது, அந்த மாதிரியான துறைகளுக்கு முன்னேற்றம் கொடுங்க. இது இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் பெஸ்ட். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கொடுங்க, உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 45,000 வந்து ரேங்க் அப்படிங்கும்போது பார்க்கும்போது அனைத்து மாணவர்களும் பார்த்தீங்கன்னா 75% மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பாங்க. அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 177 கட் ஆஃப் மார்க் நல்ல கட் ஆஃப் மார்க்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து கிடைக்கும் பொழுது என்னன்னாக்க எந்த அளவுக்கு நம்ம கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து செகண்ட் டயர்லேயே அந்த கடைசி லெவலில் உங்களுக்கு வரும். ஒரு டாப் 30, 40, 50 உள்ள காலேஜஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட்டு பண்ணும்பொழுது கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக நீங்கள் வந்து கல்லூரி முக்கியமாக, நீங்கள் படிக்கிற படிப்புகள் முக்கியமாக பாருங்கள். என்ன தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கல்லூரிகளை நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் படிக்கிற படிப்பு நான் இதை தான் படிக்கணும்னு சொல்லி எடுக்கும்போது, ஏன்னா நான் இந்த எடுக்கும்பொழுது அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புக்கான திறன்களோ அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரோ கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஆகையில் வந்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க அந்த கல்லூரியிலே டிஃப்ரெண்ட் சாய்ஸ் கொடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, ஐடி கொடுங்க, நீங்கள் ஐஓடி கொடுங்க, நீங்கள் சைபர் செக்யூரிட்டி கொடுங்க, நீங்கள் இல்லை நீங்கள் வந்து நினைக்கிற வேறு எனக்கு உங்களுக்கு வந்து இருக்கிற ஏஐடிஎஸ் கொடுங்க, ஏஎம்எல் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை கொடுக்கும்போது அப்போ ஒவ்வொரு காலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் 6 துறை 7 துறைகள் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான இருக்கலாம். நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு வந்து டாப் 30, 40 காலேஜஸில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால. அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே சார், நேரோட இணைப்பு வந்துட்டாங்க சார், இணைப்பு வந்துட்டாங்க, நேர் பேசலாம் சார். வணக்கங்க சார், நாங்கள் பல்லடத்துலேருந்து பேசுகிறோங்க சார். சொல்லுங்கம்மா. பொண்ணு பேர் கார்த்திகேயனிங்க சார். 179 கட் ஆஃப் வச்சுருக்காளுங்க. சரிங்க. பிசி கம்யூனிட்டிங்க சார். கோயம்புத்தூர், சென்னையில் டயர் 1 காலேஜில் இசிஇ கிடைக்குங்களாங்க சார்? கண்டிப்பாக கிடைக்காதுமா. டயர் 1 காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்காது. டயர் 2 காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா டயர் 1 காலேஜஸ் வந்து அந்தளவுக்கு வந்து டாப் 20 உள்ள கல்லூரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டாப் 30, டாப் 40 உள்ள காலேஜஸ் ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 179 நீங்கள் 179 இசிஇ கேட்குறீங்க. இசிஇ கேட்குறதால உங்களுக்கு ஒரு சாய்ஸ் உண்டு. ஆனால் வந்து டாப் 20 காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு போடுங்க. அதுக்காக வந்து எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஹைப்பாத்தட்டிக்கல் தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் பிசியாக இருக்கும் பொழுது ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னாக்கா ஓசியில் உள்ள சீட்டு இந்த வருஷம் எல்லாம் நிறைய அந்த வேகன்சி. ஏன்னா 31%, 32% அப்படிங்கும்போது அந்த ஓசிக்கான சீட்டை யார் எடுக்கிறாங்கன்னா பிசி பையனும் எம்பிசி பையனும் தான் உள்ள போகிறாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இவங்க அங்கே மூவ் ஆகும் பொழுது அதுக்கு அடுத்த கீழே இருக்கிற பிசியும் எம்பிசியும் வந்து அந்த இடத்துக்கு உள்ளே வருவாங்க. ஆகையால் வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் டயர் 1 காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. டயர் 2 காலேஜஸ் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு, இல்லைங்களா? கோயம்புத்தூர்லேயும் நல்ல கல்லூரிகள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் சென்னையிலும் நல்ல கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. நீங்கள் ஈஸி தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எல்லாமே ஈஸியாக கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அது அடுத்தது வந்து நீங்கள் கொடுங்க. அதே கல்லூரிகள் அடுத்தது கொடுங்க. நீங்கள் ஒரு கல்லூரினா 1ஆவதுலேருந்து ஒரு 30 கல்லூரி வரையும் நான் ஈஸி தான் போட போகிறேன்னா 30 கல்லூரி டாப் 30 காலேஜஸ் நீங்கள் எடுத்து ஈஸியாக போடுங்க. அதே டாப் 30 காலேஜஸ் தான் பெஸ்ட் காலேஜ் எடுத்து அதுக்கு அடுத்த துறைகள் உங்களுக்கு என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரிபிள் வேணுமா உங்களுக்கு, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணுமா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு இசிஇ அப்படி வேணுமா, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஆகும், இல்லைங்களா? அதேமாரி வந்து கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து சாய்ஸ் லிஸ்ட் முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டு நான் எந்தெந்த காலேஜஸ் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிசி உங்களுக்கு ஓசியில் வந்து அவ்வளோ வேக்கண்ட் வருது. ஓசியில் பார்த்தோம்னா 200 கட் ஆஃப் மார்க்கில் 4 ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். அப்போ வந்து 200 கட் ஆஃப் இருக்குது. அதுலேயே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 199 12 பேர் தான் இருக்கான். 199 5 வந்து 12 பேர், 199 வந்து 16 பேர், 198.5 18 பேர், 198 வந்து 22 பேர் தான். இன்னும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணோம்னா அது டிஜிட் ரொம்ப கம்மியாக தான் வந்து வரும். இப்போ இங்கே வந்து 200லையும் 199லையும் கிடைச்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னா மற்ற இந்த பையன் வந்துடுவான், பிசி பையன் எம்பிசி பையன் உள்ளே வந்துடுவான் ஓப்பன் கோட்டாவில். அவன் முடிஞ்ச பிறப்படம் அடுத்தது இங்கே வரும், இவங்களுக்கு வரும், ஓசிக்கே கிடைக்காது. ஆகையில் வந்து இவங்களுக்கு பிசி எம்பிசி உள்ளே போகும்பொழுது அவங்க ஜென்ரல் கோட்டா போகும்பொழுது இவங்க கோட்டாவுக்கு யாருன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக ஸ்டிக் ஆன் பண்ணுவோம். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அது அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஆகையில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஓசியில் வந்து அந்த ஓசி கேண்டிடேட்டு காம்படிஷன்ஸ் கம்மியாக இருந்தால் நம்மளுடைய பிசி எம்பிசி பசங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ஹைபாத்தட்டிக்கலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான்.
இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு காலேஜோட சீட்ஸ் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ராபபிலி எடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன, அதில் பிசி எவ்வளோ, அதில் ஓசி எவ்வளோ, எம்பிசி எவ்வளோன்னு எடுத்துட்டு ஓசி சீட்டை கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிசி எம்பிசியில் எவ்வளோ சீட்டு மூவ் ஆகும்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் சொல்கிறது இல்லைங்களா. சாதாரண ஒரு விஷயம் தான், பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதை சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. என் பையன் பேர் கோவிங்க. 178 பாயிண்ட் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, 78.5. சரிம்மா. பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இல்லை மெக்கானிக்கல் இந்த மாதிரி எடுக்கலாங்க சார். அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாம்மா. 178க்கு வந்து இந்த வருஷம் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்கள் கம்யூனிட்டியில் வரீங்க? பிசிங்க சார். பிசியில் நீங்கள் வரீங்க, ஓகே. அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் டயர் 1 காலேஜஸ்லேயே நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் காலேஜ் நல்ல கல்லூரி எடுங்க. நீங்கள் சென்னையிலேயே நல்ல பெஸ்ட் காலேஜஸ் இருக்கிறாங்க, அந்த கல்லூரி எடுங்க. அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் நல்ல பெஸ்ட் காலேஜ் இருக்குது. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து ஏசி டெக்லேருந்து எம்ஐடியிலேருந்து ப்ரொடக்ஷன் இருப்பாங்க, மெக்கானிக்கல் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நினைக்க சேலம் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கலாம், இல்லை பிஎஸ்ஜி இருக்கலாம். அதுக்கடுத்து இங்கே சென்னையிலே நீங்கள் வரும்போது பார்த்தோன்னா நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்கிறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்த கல்லூரிலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்க சிவசுப்ரமணியனார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், ராஜலட்சுமி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட் காலேஜ், இந்த மாதிரி ஒரு நல்ல கல்லூரிலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க வந்து 100% ரிசல்ட். மெக்கானிக்கல் நீங்கள் கேட்டிங்கனாக்கா 100% ரிசல்ட் இருப்பாங்க, மெக்கட்ரானிக்ஸ் நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் அது மாதிரி சாய்ஸ் பண்ணிங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதுக்கு நீங்கள் சாய்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நல்லா சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, பேசலாமா? இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, பேசலாம். சார், நாங்கள் செங்கல்பட்டு பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள். இப்போ என் பையன் 175 கட் ஆஃப். 174. 175 சார். சொல்லுங்கம்மா. ரேங்க் 48,903 சார். சரிம்மா. பிசி ஈஸி கிடைக்குமா சார்? எம்பிசி சார். எம்பிசியில் வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு ரேங்க்கு? எம்பிசியில் வந்து எம்பிசியில் 13,938 சார். ஆமாம், நீங்கள் வந்து ஜெனரல் ரேங்க் சொன்னீங்க நீங்கள் முதல்ல, அதனால தான் நான் ஆச்சரியப்பட்டேன். 13,000. ஆமாம் சார். 13,000 இல்லைங்களா? 13,938 வருது சார். மேடம் 13,938 சார். 13,938. ஆமாம் சார். ஓகே, நீங்கள் ஈஸி நீங்கள் அப்ளை பண்ணுங்கம்மா. நீங்கள் சொல்கிறது வந்து என்ன, இப்போ நிறைய சாய்ஸ் பாருங்கள். 178 தான் வந்து நீங்கள் ஹை பீக்கில் வருது. நம்ம கால்குலேட் நான் பண்ணது நீங்கள் வந்து 197 வரைக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நைட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஆகும். இப்போ எடுத்தோம்னா 190, 179, 178 தான் வந்து ஹை கட் ஆஃப் அதிகமாக இருந்துருக்கு. 198 வராங்க, உங்களுக்கு வராங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எது உரி பண்ண வேணாம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தான் நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் அதே தான். போன நேருக்கு என்ன சொல்லணும் அதே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நீங்கள் போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சாய்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இது அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி வைங்க, எம்ஐடி நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க, அதேமாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் அப்ளை பண்ணி வைங்க, ப்ரைவேட் காலேஜஸ் நல்லா இருக்குதுங்க. முதல்ல ஒரு 30-40 காலேஜஸ் வந்து 40 காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு ஈஸியாக போடுங்க. ஈஸி ரெலவன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கலாம், அதை கூட நீங்கள் போடலாம் நீங்கள் இல்லைங்களா. இல்லை வந்து எனக்கு அதுக்கு அடுத்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெலவன்ஸாக நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லை ட்ரிபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா அதுக்கு அடுத்து ட்ரிபிள் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் ட்ரிபிள் கொடுங்க. ட்ரிபிள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க டயர் 1 காலேஜஸில் அந்த லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வரலாம், இல்லை டயர் 2 காலேஜஸில் வரதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 179 டயர் 1 காலேஜஸ்லேயே நல்ல காலேஜ் கிடைக்கும். டாப் 20 காலேஜஸ்லேயே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த கல்லூரி நல்ல கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் துறையை பற்றி கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய எய்ம் வந்து ஒரு கேட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஐஐடியில், இல்லை ஒரு கேட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நான் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி நான் போகிறோம் அப்படின்னா அந்த கல்லூரியில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் சரி தான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி தான், கண்டிப்பாக வந்து உங்களை அந்த பையனை வந்து ப்ரமோட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு இல்லைங்களா. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நான் போகணும்னு சொன்னாலும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கான கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நான் டயர் 2 காலேஜஸ் ரொம்ப கீழே போயிட்டேன் அப்படின்னா அந்த காலேஜோட பெர்ஃபார்மன்ஸு அவங்களோட எக்ஸலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங்கு, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபேக்கல்ட்டியோடைய குவாலிட்டிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கம்மியாக போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க காலேஜ் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் காலேஜ் நல்ல கல்லூரியாக எடுத்துக்கிட்டு
நீங்கள் படிக்கிற கோர்ஸை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் வந்து எக்ஸல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கல்லூரி வந்து உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நிறைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்துட்டாங்க. இப்போ 174 நம்ம பார்க்கும்போது 178 எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச பிற்பாடு சார் ரைட் அடுத்த செகண்ட் சாய்ஸ் வந்து அங்கே தான் போவாங்க, ஈஸி தான் போவாங்க. இவங்களுக்கு அந்த ஈஸி போதும். எனக்கு 192 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். 192 கிடைக்காது உங்களுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் டயர் 1 காலேஜஸே வந்து அந்த அளவுக்கு 192 193 கிடைக்காது. அந்த அளவுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். அப்படிங்கும் போது எல்லாருமே டிசைட் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வராங்க இல்லைங்களா. ஆகையால் உங்களுக்கு வந்து அந்த ஓசி தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஓப்பன் கோட்டாவில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பையன்கள் நான் இதுவரையும் பார்க்குறேன் 4, 12, 16, 18, 22 அப்படின்னா 25, 30க்கு மேலே போக மாட்டாங்க. நீங்கள் 170 வரை நீங்கள் நம்ம கால்குலேஷன் எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம் நினைக்கிறேன். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார். வணக்கமா, பேசலாம், சத்தமாக பேசுங்க. சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து 152.5 சார். கட் ஆஃப் வந்து ஜெனரல் ரேங்க் வந்து 111,310 சார். சரிங்க. கம்யூனிட்டி ரேங்க் வந்து 55,788 சார். 55,000. ஓகே. ஆமா சார். என்ன கோர்ஸ் சார் படிக்கலாம்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கோர்ஸ் படிக்கலாம் சார்? ஒன்றும் உரிப்பேனா பையன் தானம்மா? ஆமா சார். பையன்னா அந்த பையனை வந்து ஒன்று மெக்கானிக்கல் போடுங்கம்மா. சரிங்க சார். இல்லை மெக்கட்ரானிக்ஸ் போடுங்கம்மா. சரிங்க சார். இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போடுங்கம்மா. சரிங்க. நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் வராதீங்கம்மா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐஓடி நிறைய பேர் ஐ வாஷ் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எடுத்துருக்க உங்கள் பிள்ளைய வந்து நல்லா அவன் மதுரையிலேருந்து இருக்கும்போது நல்ல ஹார்ட் ஒர்க்காக இருப்பான், நல்ல டெடிகேஷனாக இருப்பாங்க. அந்த மண்ணுக்குள்ள வாசமே அதுதான். ஐயா அந்த பையனை நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் போடுங்க. சரிங்க சார். மெக்கானிக்கல் கோயம்புத்தூர் சைடு போடலாமா சார்? போடுங்க இல்லைன்னா சென்னைக்கு நல்லா போடுங்க. நீங்கள் மெக்கானிக்கல் சாய்ஸ் கொடுங்க, மெக்கட்ரானிக்ஸ் சாய்ஸ் கொடுங்க, எலக்ட்ரிக்கல் சாய்ஸ் கொடுங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சாய்ஸ் கொடுங்க. இந்த 3 சாய்ஸ் கொடுத்து போடுங்க. ஓகேவா? கிடைக்கும், வாய்ப்பு இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் தஞ்சாவூர் சார், காளிமுத்து பேர் சார். சொல்லுங்க. என் பேசி வந்து 182 கட் ஆஃப் சார். சரிங்க. 182. சரிங்க. ஜெனரல் ரேங்க் வந்து 1 சார், 31,000. சரிங்க. கம்யூனிட்டி ரேங்க்? கம்யூனிட்டி ரேங்க் வந்து 17,000. 17,000. ஓகே. ஆனா வந்து அவ சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்றா. தாராளமா சிவில் இன்ஜினியரிங் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அழகப்பா காலேஜ் கிடைக்குமான்றதா டவுட் சார். இல்லை ஏசி டெக் எனக்கு எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏசி டெக் நீங்கள் சாய்ஸ் கொடுங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சாய்ஸ் கொடுங்க, ஏசி டெக்கு சாய்ஸ் கொடுங்க, மற்ற காலேஜஸ் நல்ல டாப் காலேஜஸ் சாய்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன கோட்டாவில் வரீங்க? பிசியில் வரீங்களா, எம்பிசியில் வரீங்களா? பிசி சார். பிசி வந்து என்ன வருது உங்களுக்கு? ரேங்க் என்ன வருது? ரேங்க் வந்து 31 சார். இல்லை 31, 31,000மா? 31,000. 30 ஜென்ரல் ரேங்க் சொல்கிறார் அவர் நினைக்கிறேன். ஓகே. ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல். நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் வாங்க, உள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. சிவில் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஏசி டெக்கு தான் நம்பி இருக்குன்னு அப்ளை பண்ணல. நீங்கள் சிவில் எங்கெங்கே இருக்கோ எல்லா காலேஜும் அப்ளை பண்ணி வைங்க. ஏன்னா சிவிலோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10%, 5% தான் இருக்கும். ஆகையால் உங்கள் பொண்ணுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% சான்சஸ் இருக்கும், ஒரு 90% சான்சஸ் இருக்கும். சிவிலே நீங்கள் முதல்ல ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுக்கடுத்து மற்ற பார்த்துக்கலாம். கிடைக்க வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. ஓகே சார். இன்னொரு நேரம் விட்டாங்க, அவங்ககிட்ட போயிடலாம் சார். அடுத்து கேள்விக்கும் நினச்சேன், நேரம் விட்டாங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்னவோ அதை சாட்ட முன் வைக்கலாம். ஹலோ. பேசலாமா? என்னோட பேர் பிதர்ஷினி. என்னோட கட் ஆஃப் வந்து 180. பக்கம் பேச முடியுமா? என்னோட கட் ஆஃப் வந்து 190. 190? 190. 190? ஆமாண்ணா. ஓகே. என்னோட ஜெனரல் ரேங்க் வந்து 13,000. மேடம் நீங்க பேசுமா? நீ பேசு. டிவி வால்யூமை குறைச்சிக்க, ஃபோனில் பேசுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன வருது? என்ன கம்யூனிட்டியில் வரீங்க? எஸ்சி கம்யூனிட்டி. ஓகே. என்ன ரேங்க் வருது உங்களுக்கு? 13,093. 13,093. ரைட். சொல்லுங்க, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க. அதான் இன்ஜினியரிங்ல என்ன படிக்கலாம்? நீங்கள் இப்போ சிஎஸ்சி தான் கேட்டிங்க இல்லையா?
டிஎன்பிசிலாம் இல்லைண்ணா, எது நல்லா இருக்குமோ ஜாப் கிடைக்கணும். நீங்கள் இப்போ ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுங்க. நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுங்கம்மா. நீங்கள் நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்க, நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுங்க, இல்லை நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்காக நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க செகண்ட் இயர்லேருந்து டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, இந்த ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனு, சென்ட்ரல் ஹைவே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், இல்லை கேட்டுங்கிற எக்ஸாமினேஷன், இது எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணினா உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிவில் கிடைக்கும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம். ஈஸியாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம். நீங்கள் அப்படி சிவில் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் எடுங்க. எலக்ட்ரிக்கலையும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுக்கடுத்தா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். என்னை பொறுத்தவரை இன்றைக்கி கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து சிவில் கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் வந்து ட்ரிபிள் கொடுங்க, தேர்ட் சாய்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியாது நமக்கு. ஆனால் நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிங்கனாக்கா டிஎன்பிசியில் எனி குரூப் நீங்கள் உள்ளே போகலாம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டிஸு. நான் வந்து துறை சார்ந்த உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். நீங்கள் காமனாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் குரூப்லேயே நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் எந்த டிகிரி வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் துறை சார்ந்தும் படிச்சுக்கலாம். டிஎன்பிசி உள்ளே போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிவில், எலக்ட்ரிக்கல்ஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சாய்ஸ் பண்ணுமா கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். டோன்ட் வரி. ஓகே சார், நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம மாணவர்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம கட்டமைச்சிருக்கோம். நிறைய நேர்கள் வர்றீங்க, அதே நேரத்தில் நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து பேசுனால அடுத்த நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியல. யார் இணைப்பில் வந்தாலுமே உங்களுடைய தொலைக்காட்சியை குறைச்சிருங்க, கொஞ்சம் போல்டாக கேளுங்க, உறுதியாக உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க, தயக்கமெல்லாம் முன்வைங்க. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்த நேர் வந்துட்டாங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்னவோ அதை தெளிவாக சார்ட்ட முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் தூத்துக்குடி குணவதி தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நல்ல பேரு. என்னோட கட் ஆஃப் 182. ஓகே, என்ன கம்யூனிட்டி நீங்க? நான் ஓசில வருவேன், ஜெனரல். 182 ஜெனரல்ல வரீங்களா? சரி, ரைட். என்ன 311 என்னமா? 31311 ஜெனரல் ரேங்க். ஓகே, 31,000. 3131. 7.5 இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் வந்து 1944. 1944 1944. ஓகே, 1944 1944. ஓகே, 7.2. இப்போ நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல இசி எது பெஸ்ட்னு கேட்காங்க. நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கொடுங்கம்மா. செகண்ட் சாய்ஸ் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்கம்மா. நீங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, தேர்ட் சாய்ஸ் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுங்க, ஃபோர்த் சாய்ஸ் ஏஐடிஎஸ் கொடுங்க, ஃபிஃப்த் சாய்ஸ் ஏஐஎம்எல் கொடுங்க, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி கொடுங்க, ஐஓடி கொடுங்க. இந்த மாதிரியா நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், இந்த இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்குது. 5 இயர்ஸ் ப்ரோக்ராமு இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் கொடுங்க. இல்லை நல்ல காலேஜஸில் டாப் லெவல் காலேஜஸில் இருக்காங்க, அதை கூட நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த 7.5ங்கிறதால உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் கொடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நல்ல சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். ஓகே சார். சார் பிடெக் சிஎஸ்பிஎஸ் எடுக்கலாம்னு இருக்கேன், அதுக்கு கோயம்புத்தூர்ல என்ன சப்ஜெக்ட் நல்லா இருக்கும்? என்ன ஸ்கோப் இருக்கு? சிஎஸ்பிஎஸ்ங்களா? ஆமாம் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், அந்த ஒரு டாடா கன்சல்டன்சியோட சிலபஸ் கரிக்குலம் அது. பட் நல்லது, ஏன்னா நம்ம ஃபாரினில் போயிட்டு அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் படிப்பாங்க, இந்த டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் படிப்பாங்க, மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் படிப்பாங்க. அதே சம்மந்தப்பட்டது தான் இங்கே இருந்தது. அது இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸும் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் இருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் போகும்பொழுது அவங்க தான் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எங்கே அப்படின்னா சிஎஸ்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஹெச்ஆரை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜிக் அவனுக்கு கிடைக்கும், மார்க்கெட்டிங் அவனுக்கு இருப்பாங்க, தென் த அக்கௌண்டிங் காஸ்ட் ஆஸ்பெக்ட் படிப்பாங்க, இன்ஜினியரிங் காஸ்ட் படிப்பாங்க அவங்க. அட் த சேம் டைம் C++, ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்ஸு, க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸு, ஏஐ, ஜென்ஏஐ எல்லாமே இருப்பாங்க. உங்கள் காம்பினேஷன் ஆஃப் தி இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரிக்குலம். இது நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வந்து நல்ல பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கும். எந்த கரிக்குலம் நல்ல கரிக்குலம், நல்ல கல்லூரியாக எடுங்க. நீங்கள் வந்து அங்கேயே நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கிறதால கோயம்புத்தூர் நல்ல கல்லூரிகள் இருக்குது, நல்ல காலேஜஸ் இருக்குது. இல்லை நீங்கள் சென்னை வந்தால் சென்னையிலேயும் வந்து நல்ல நல்ல கல்லூரிகள்லாம் இருக்கிறாங்க, அதையும் பாருங்கள். பட் இங்கே கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் இன்னண்டு அரௌண்ட் நீங்கள் ஈரோடு வரையும் வரலாம், நீங்கள் சேலம் வரையும் வரலாம், நீங்கள்
இல்லைங்களா? திருப்பூர் மாவட்டத்தில் எந்த கல்லூரி நல்ல கல்லூரியாக இருக்கோ அங்கே எடுத்து பாருங்கள். சிஎஸ்பி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம். தாராளமாக படிக்கலாம். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேரே பேசலாம், இணைப்பு வந்துட்டீங்க. ஓகே சார், இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நிறைய நேரங்கள் வராங்க, நாங்கள் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெல்ரன் ரேங்க் நீங்கள் கேட்குறீங்க, கம்யூனிட்டி ரேங்க் கேட்குறீங்க, அது போக அவங்களோட வில்லிங் என்ன இதில் இருக்கான்னு பார்க்குறீங்க, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்க, அது போக அவங்களுக்கு வருன்னு கேட்குறீங்க, வருன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை ஒரு இன்ஜினியரிங் படிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும்? இல்லை, இப்போ இதுதான். இதுக்கு முன்னாடியில் வந்து ஏகப்பட்ட ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே நம்ம எனக்கு ஒரு டேட்டா காலையில் வந்து டேட்டாவே தப்பான டேட்டா இருக்குது. நான் உட்காந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் பண்ண நம்பருக்கும் இதுக்கு சம்மந்தம் மேட்சே இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒன்று நான் முதல்ல போட்டுறது நெட்டில் போட்டு நான் தான். இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எனக்கு அதான் வருத்தமான விஷயங்கள். ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு போட்டுட்டு நம்பரை போட்டுவிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு டேட்டா அனாலிசிஸ்ங்கிறது பார்த்து ஒன்று கவுண்ட் பண்ணி செய்கிறது. நான் உட்காந்து கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணி என்னால் வந்து ஒரு 200லேருந்து 197.5 வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைங்களா? அந்தளவுக்கு ஒர்க் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு டேட்டாவை போடுறாங்க. அது ரொம்ப தப்பான. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு அங்கே நம்மளுடைய கன்சல்டன்ஸில் ஒரு எத்திக்ஸ் மிக முக்கியமான விஷயம் இல்லை உங்களுக்கு. அது ஒரு மாணவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃபும் இந்த வருஷம் கட் ஆஃபும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. எனக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃபும் இந்த வருஷம் டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் ஆயிருக்கு. நிறைய மார்க்குகள் வந்து வந்துருக்குது. அதிகமாக வந்து 198.5 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க, 199 இருக்கிறாங்க, 197, 192 பவர். ஒவ்வொரு மார்க்குக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பேர் 400 பேர் உள்ளே வராங்க. ஒரு 50.5 அப்படின்னாலே அதில் வராங்க. 0.5னா 0.33க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6 பேர் 7 பேர் 10 பேர் வராங்க, இல்லைங்களா? அப்படிங்கும்போது நிறைய இருக்கும் உங்களுக்கு. நான் என்னை பொறுத்தவரை வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வச்சு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறது தான் முக்கியமான விஷயங்கள். அப்போ சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்போது இந்த 192 193லாம் உள்ளவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து மற்ற கல்லூரியை தான் எடுக்கணும். இன்றைக்கி என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை விட நீங்கள் கல்லூரி நல்ல கல்லூரியாக நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஒரு 50 கல்லூரி 60 கல்லூரி 70 கல்லூரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 70 கல்லூரி. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸாக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் டாப் 50 காலேஜஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு அடுத்தது நான் வந்து சார் நான் வந்து நாங்கள் கான்ஸ்டிடியூஷனல் காலேஜஸ் நான் எடுக்கிறேன்னா கான்ஸ்டிடியூஷனல் காலேஜஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் போடுறதா முக்கியம். நீங்கள் ஒரு நாளைக்கு 300 போட 400 கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு சாய்ஸ் நிறையா இருக்குது, சாய்ஸ் பேஸில் இருக்குது. அதனால் வந்து நான் இந்த கல்லூரி இப்போ தான் எனக்கு கிடைக்குங்கிறது வந்து நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ அந்த 200 கட் ஆஃப் மார்க் இருக்காங்க இல்லையா? நான் அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 200 கட் ஆஃப் மார்க் எனக்கு 141 பேர் வந்து இருக்கிறாங்க. 141 பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னா சீட்டு 141 பேருக்கு இருந்தால் கிடைக்கும். அவங்க எவ்வளோ சீட்டு வச்சுருக்காங்க அதுக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஐஓடிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 199 வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 241 இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததில் நம்மளால சாய்ஸ் சொல்ல முடியாது, ஓகே இல்லைங்களா? இது வந்து எப்படி மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓசியில் பிசியிலேருந்து எம்பிசியிலேருந்து ஓசிக்கு எவ்வளோ பேர் மூவ் ஆகுறாங்க இல்லைங்களா? இதுலேருந்து இவங்களுக்கு எங்கே மேலே வராங்க உள்ளே வராங்க அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த கவுன்சிலிங் டயத்தில் நீங்கள் சாய்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் சாய்ஸ் போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். நல்ல கல்லூரி இப்பயே ஸ்டடி பண்ணிவிடுங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு அந்த கல்லூரியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு சாய்ஸு, செகண்ட் சாய்ஸு, தேர்ட் சாய்ஸு, ஃபோர்த் சாய்ஸு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் போடும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே சார், பேசலாம். நேர் இருக்காங்களா? நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு குறிப்பிட்டுட்டு உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதை சார்ட்ட முன் வைக்கலாம். சார் நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார், கோகுல். சொல்லுங்கள். இப்போ நாங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு 170 கட் ஆஃப் வருது. சரிங்க. கவர்மெண்ட் காலேஜ் எது மாதிரி காலேஜ் சார் கிடைக்கும்? கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட வந்து 47,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 47,372 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். 47,372 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கு? 170. உங்களுடைய என்ன கட் ஆஃப் வருது உங்களுக்கு? இது என்ன வருது உங்களுக்கு? கேட்டகரி என்ன வருது? கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி. எஸ்சி கம்யூனிட்டி. நல்ல காலேஜ் கிடைக்கும் தம்பி, நீங்கள் ஒன்றும் உரி பண்ண வேணாம். உங்கள் இதில் வந்து சிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் காலேஜ். சிஎஸ்சி எடுக்கலாமா இசி எடுக்கலாமாங்க சார்? நீங்கள் இசியே எடுத்துங்க, சிஎஸ்சி வேணாம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துங்க. நீங்கள் நல்ல கல்லூரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போகலாம் தம்பி, நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குதுங்க, நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன். 7.5 ரிசர்வேஷன்னா சொல்லுங்க ஃப்ரீயாங்க சார்?
என்னங்க 7.5னா ஆமாம் ஃப்ரீ 7.5 ரிசர்வேஷன்லாம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த காலேஜஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அண்ணா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய நம்பரை கேளுங்க, நான் உங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் முக்கியம். ஓகே, இந்த இடத்துல நல்ல கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், நல்ல துறையை தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த கல்லூரி உங்களை வந்து தேர்த்தி விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதான். ஓகே சார், நம்ம மாணவர்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதன் மூலயமா நீங்கள் உதவி பண்ணுறதோட ஒரு சேவமான பணி உலகத்தில் முன் வந்து உதவி பண்ணுறதுக்கு நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம் சார். நேர் வணக்கம். உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்னவோ அதை நம்ம விருந்தினர்கிட்ட நம்ம மாறன் சார்ட்ட நீங்கள் முன் வைக்கலாம், அவர் பதில் சொல்லுவார். பேசலாம். நேர இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம். சார் நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட கட் ஆஃப் 188 சார். பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து 9300 வருது சார். தியாகராஜர் மதுரையில என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு கேட்கலாம் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணணுமா காலேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணணுமான்னு கேட்கணும் சார். சூப்பர்மா, நல்ல கிளாரிட்டியாக இருக்கிற உங்களோட கொஸ்டின்ஸு. என்னை பொறுத்தளவுல 188 நீங்கள் வாங்கியிருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் நீங்கள் இப்போ தியாகராஜா காலேஜ்னு கேட்டீங்க? அப்போ கல்லூரிக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? இல்லை நான் சொல்கிறேன், அதான் நீங்கள் கல்லூரி தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கல்லூரிக்கு கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் எப்போதுமே கல்லூரிக்கு கொடுங்க. கண்டிப்பாக அந்த கல்லூரியில் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் உங்களால் முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கெமிக்கல் டெக்னாலஜி நீங்கள் எடுத்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கான வேல்யூ உண்டு. இப்போ லெதர் டெக்னாலஜி எடுத்தாலும் வேல்யூ உண்டு, ஆட்டோமொபைல்ஸ் எடுத்தாலும் வேல்யூ உண்டு. அதே போல் தான் தியாகராஜாவிலையும் அதேமாரி தான். அதேமாதிரி நிறைய கல்லூரிகளில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ்லேயும் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நல்ல கல்லூரிகளில் எடுத்திங்கன்னா, தரமான கல்லூரிகள் எடுத்திங்கனாக்கா எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கல்லூரியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பிறகு தியாகராஜா தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கு ஐடி, அதுக்கு அடுத்தது ஐஓடி, அதுக்கு அடுத்தது அப்படி ட்ரிபிள்இ, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதை தியாகராஜா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்த காலேஜ் நீங்கள் அப்படியே வாங்கினீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்லைங்களா? அப்போ கல்லூரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க நீங்கள். இப்போ ஏசி டெக்கு நான் வரப்போகிறேன் பக்கத்தில், இல்லைனாக்கா அங்கேயே வந்து மதுரையில் நல்ல ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்காங்க, இல்லை திண்டுக்கல்லே நல்ல ஒரு கல்லூரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி சாய்ஸ் கொடுங்க, கல்லூரிக்கு சாய்ஸ் கொடுங்க, எப்பொழுதுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதை படித்தா தான் சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது வந்து இன்றைக்கி சாஃப்ட்வேரில் நீங்கள் டேட்டா அனாலிசிஸ் பண்ணிங்கனாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரன் மட்டும் தான் இல்லை, ஐடிக்காரன் மட்டும் தான் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டாமினேட்டாக இருப்பான். EC students, mechanical students also working there, EEE students also working there, civil engineering also working there, chemical engineering also working there. BSc பையன் ஒர்க் பண்ணுறான், பிகாம் பையன் ஒர்க் பண்ணுறான். ஆகையால் ஏதோ ஒரு கணக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் படிப்பேன், நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து இல்லைங்களா? அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் அதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமைகள். அதான் நீங்கள் கல்லூரியை சூஸ் பண்ணுமா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் கிடைக்கும். நல்லா சார். ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் வந்திருக்கு சார். என்னன்னா, ஹை சார், மை நேம் யுவன் சங்கர், ஐ ஹாவ் ஸ்டடிங் டிப்ளமோ இன் சிவில், வாட் ஐ ஹாவ் டு டேக் நெக்ஸ்ட், பிஇ ஆர் பிடெக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நீங்கள் பிஇ ஆர் பிடெக் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் பிடெக்னு படிக்கும்போது என்னென்னாக்கா, பிடெக் சிவில் இன்ஜினியரிங் எங்கே கொடுப்பாங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பிடெக்னு சிவில் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங், நீங்கள் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் போனீங்கன்னா எல்லாருமே பிஇ சிவில் இன்ஜினியரிங் தான் கொடுப்பாங்க. இதில் ரெண்டும் எதுவும் வேரியேஷனே கிடையாது. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா பிஇ சிவில் உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் போனீங்கன்னாக்கா பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. தான் அது ஒன்றும் வேரியேஷன்லாம் கிடையாது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய டிப்ளமோட மார்க் என்னன்னு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரியில் சீட்டு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் சிவில் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோர் இன்ஜினியரிங் வந்து எப்போதும் வந்து உண்டு. நிறைய பேர் வந்து இப்போ வந்து சூழ்நிலைகளில் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஜம்மு ஹைவேல ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் யூபி ஹைவேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு வெரி எக்ஸலண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய லாஸ்ட் பாஸ் அவுட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிஏ சிவில் இன்ஜினியரிங் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 26 இயர்ஸ் ஓல்டு. அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சிவில் இன்ஜினியரிங்கு தென் எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஸ்கோப் நிறையா இருக்குது. நீங்கள் தாராளமாக சிவில் இன்ஜினியரிங் படிங்க, டோன்ட் வரி. ஓகே சார், அடுத்தடுத்த நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பூஜா பேசுறேன். சரிம்மா. சோ என் பிரதரோட கட் ஆஃப் வந்து 195.5. 195, யா சூப்பர். ஜெனரல் ரேங்க் வந்து 3890 சார். 3890. கம்யூனிட்டி ரேங்க்மா? ஜெனரல் தாங்க சார். நீங்கள் ஓசி? ஆமாங்க சார், ஓசி. ஸோ கோயம்புத்தூர்ல வந்து பிஹெச்டி ஆர் குமரகுரு அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குங்களாங்க சார்? இல்லை, என்ன கட் ஆஃப் வர சொல்றீங்க? 195.5 சார்.
195 இட்ஸ் ரொம்ப டஃப்மா உங்களுக்கு. 195.5ங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. கிடைக்காது. 195.5 கிடைக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு குமரகுரு வேணா பார்க்கலாமே ஒழிஞ்சு உங்களுக்கு குமரகுரு கூட 198 தான் வருவாங்க உங்களுக்கு இவங்க 199லேயே போயிடுவாங்க. இந்த வருஷம் வந்து 199 198லேயே முடிஞ்சிடும், பிஎஸ்ஜி முடிஞ்சிடும். வேணா பிஎஸ்ஜி இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒரு காலேஜஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் கோயம்புத்தூரில் உள்ள கல்லூரிகள்லாம் அப்ளை பண்ணுங்கள். நல்ல கல்லூரி இருக்கிறாங்க. எனக்கு 195ங்கிற கட் ஆஃப் மார்க் வெரி எக்ஸலண்ட்டான கட் ஆஃப் மார்க், எங்கே வேணால் படிக்கலாம் உங்களுக்கு. பட் நல்ல கல்லூரிகள் கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்லூரி தான் இல்லை, அதுலேயும் பிஎஸ்ஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கா பாருங்கள், அதையும் அப்ளை பண்ணி பாருங்கள். பிஎஸ்ஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கும் உங்களுக்கு, அப்ளை பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள் இருந்தாலும் செல்ஃப் சப்போர்ட்டிங் துறைகளை அப்ளை பண்ணுங்கள். வாய்ப்புகள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், பேசலாம். என்னோட பொண்ணு வந்து சாய் பிரியா 135 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டி ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் 3500 சில்லற. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 சில்லற. சரிங்க. சரிங்களா சார்? அதனால என்ன படிக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, நீங்கள் 135 கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எஸ்சி கேட்டகரிங்கிறதால உங்களுக்கு ஹைலி அட்வான்டேஜ், அந்த உங்களுக்கு பட்டியலில் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் நிறையா இருக்குது சார். நீங்கள் வந்து அவங்கள வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணாம், அவங்கள வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போட சொல்லுங்கள், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போட சொல்லுங்கள், சிவில் இன்ஜினியரிங் போட சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் 135 கட் ஆஃப் மார்க்கும் போது இவங்கெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு கவர்மெண்ட் ஜாப் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு, இல்லைங்களா? இல்லைனாக்கா வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் நீங்கள் உள்ளே போனால் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் உள்ளே போகலாம், நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் அதனால் இந்த பெரிய எடுத்துக்கிறீங்க, கோர் இன்ஜினியரிங் எடுங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து கோர்ஸ் போகாதீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் போகணுங்க வச்சுல. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக், அதுமாரி நீங்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸு, இந்தமாரி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார், அடுத்த நேரும் இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும் கேள்வி இருக்குது. இதில் 2 கேள்வி இருக்குது, நான் 2 ஒன்றா முன் வச்சுறேன். நம்ம சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த காலர்ஸ் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிடலாம் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்ஸ்அப்பில், சார் ஐ எம் தனுஷ் ஃப்ரம் மேல்மருவத்தூர். சார் ஐ கேன் யூ டெல் அபவுட் மெக்கானிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். தம்பி, மெக்கானிக்கல் எப்போதும் கிரீட் பண்ணிங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எதுவுமே கிடையாது சார். பண்ணிக்கணும் சார். மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் பற்றி கேட்டீங்க. மெக்கட்ரானிக்ஸ் ஆல்சோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்துட்டாங்க உங்களுக்கு. மெக்கட்ரானிக்ஸ் வந்து எல்லாமே எல்லா துறையிலும் மெக்கட்ரானிக்ஸ் உள்ளே வந்துட்டாங்க உங்களுக்கு. ஆட்டோமேஷன்ஸ் வந்து போது கண்டிப்பாக மெக்கட்ரானிக்ஸ்க்கு வந்து நல்ல துறை, நல்ல வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் காலேஜஸ் ரொம்ப லிமிட்டட் காலேஜஸாக இருக்கும். உங்கள் கட் ஆஃப் மார்க் என்னன்னு தெரியல, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. மெக்கட்ரானிக்ஸ் காலேஜாக லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி துறைகள் போகும்போது காம்பினேஷன் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படி பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே சார். அடுத்த ஒரு நேர் பேர் ஊர் குறிப்பிடல, ஆனால் கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. சார், ஐ எம் கரண்ட்லி ஐம் ஸ்டடிங் 12th விச் கோர்ஸ் இஸ் பெட்டர் வென் கம்பேர் டு கிளவுட் ஆர்கிடெக்சர், சைபர் செக்யூரிட்டி ஆர் ஆட்டோமேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். நீங்கள் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுடு ஆட்டோமேஷன்ஸு சரிங்களா, க்ளவுட் ஆர்கிடெக்சர்ஸு, சைபர் செக்யூரிட்டிஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் அப்படி இதில் தான் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்துங்க, அதிலிருந்து உங்கள் ஸ்பெஷலைஸ்ட் நீங்கள் ஆகுங்க. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நேரில் போயிடலாம். இணைப்பில் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என் பையனுக்காக பேசுகிறேன் சார். 152.5 சார். கம்யூனிட்டி வந்து பிசி சார். சிவில் படிக்கலாமா சார்? தாராளமாக படிக்க வைங்கம்மா, பரவாயில்லையே. நிறைய சிவிலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் 152.5 வந்து நல்ல கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் வந்து சென்னையிலே வந்து நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய இன்டேக் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வருஷம் சிவிலுக்கும். நீங்கள் சிவில் படிக்க வைங்க. சிவில் படிக்க வச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் சைடில் வேலைவாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட்டில் நீங்கள் வேலைவாய்ப்பு போகலாம். இல்லைன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு திருவண்ணாமலைக்கார் வந்து பிஇ சிவில் முடிச்சுட்டு எங்கள் கல்லூரியிலே முடிச்சுட்டு எம்பிஏ என்கிட்ட படிச்சுட்டு இன்றைக்கி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவிலையும் மால்தீவ்ஸ்லேயும் அவனுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சுன்னு சொல்கிறான். அந்தளவுக்கு ஒரு ஜஸ்ட் 27 இயர்ஸ், மேக்ஸ் 25 தான் இருப்பான் அவருக்கு. அதனால் வந்து சிவிலுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக சிவில் படிக்க வைங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். பையன் வந்து 149 எடுத்துருக்கான் சார். 139 149 ஓகே சார். ஓகே சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வேலைவாய்ப்பு சைட்ல வந்து இது பண்ணியிருக்கோம். பட் விஎல்எஸ்ஐ வந்து விஎல்எஸ்ஐ எம்பெடா பிஇயா? ஆமாம் சார், விஎல்எஸ்ஐ. எங்கள் காலேஜ் சேர்த்துட்டிங்களா? இல்லை சார், அட்மிஷன் போட்டிருக்கு.
பட் அதான் உங்கள்கிட்ட ஒரு இல்லை அது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்கய்யா. நீங்கள் இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து விஎல்எஸ் எம்பெடட் உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அருகில் உள்ள கல்லூரியில் இருந்தால் நீங்கள் விஎல்எஸ் எம்பெடட் சேருங்க. இல்லைனா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு தான் நீங்கள் சேர போகிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சேருங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் விஎல்எஸ் எம்பெடட் கொடுங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே ஓகே சார். அடுத்து வாட்ஸ்அப்பில் 2 கொஸ்டின் இருக்குது, அதை மொத்தம் போயிடலாம் சார். சார் மை கட் ஆஃப் 191.5 பிசி கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து 5777 வருது. கேன் ஐ கெட் அ சீட் இன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு கேட்டிருக்காங்க சார். அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் மார்க்கு வாய்ப்பு. இது வந்து கேட் ஆன் த வால் தான், நம்ம சொல்ல முடியாது. கேட் ஆன் த வால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொண்டு சொல்ல முடியாது நமக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு காலேஜ் சாய்ஸ் மட்டும் இல்லை, மற்ற காலேஜும் நீங்கள் சாய்ஸ் போடுங்க, போட்டாக்க கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். இன்னொரு நேர் கேட்டிருக்காங்க, ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஓசி கேட்டகரி category cut off 153.5 which college to choose and branch in it please guide it சார். அப்புறம் ரேங்க் வந்துட்டு அதிகமாக இருக்குது சார், 1 லட்சத்துக்கிட்ட மேலே போயிடுச்சு சார். 1,09,475 வருது சார். இருக்கிற கல்லூரி எல்லாமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க. எல்லா கல்லூரியும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க. 424 கல்லூரி இருக்குன்னா எந்தெந்த லிஸ்ட்டில் அது எல்லாத்தையும் போட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 424 ஒரு 1000 வரும் நீங்கள் போட்டு வைங்க. 3 ப்ரோக்ராம். எனக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 காலேஜஸ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. 200-300 காலேஜஸ் அதுக்கு உள்ளது. நீங்கள் தேர்ட் ஃபேஸில் வரீங்களான்னு தெரியல, செகண்ட் ஃபேஸோட முடிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ வரும்போது அவைலபிலிட்டி உள்ள கல்லூரிகளை பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் பாருங்கள், அதை பார்த்து போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். நேருக்கு போயிடலாம். நேர வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே சார். இந்த நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நமக்கு கியூஆரில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். ஸோ என்னென்னா இந்த நேரம் வந்து கேட்டிருக்காங்க 199.3 பிஇ ஆர்கிடெக்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். பிஇ ஆர்கிடெக்சர்? ஆமாம் சார். சாரி சார், பிஆர் கோயம்புத்தூரில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. பிஆர்க்கு நீங்கள் வந்து நாட்டாங்கிறது முக்கியங்க. உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப் மார்க் இந்த மார்க் வச்சு இல்லை, நீங்கள் நாட்டா மார்க் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த நாட்டாவை வச்சு ஆர்கிடெக்சர் கவுன்சில்ஸ் தனியாக அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதனால் இந்த மார்க் வந்து உங்களுக்கு கன்சிடரேஷன் நாட்டாவோட ஸ்கோர் என்னவோ அதை வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு உள்ள நீங்கள் நாட்டா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி தான் உங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரிகள் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. கோயம்புத்தூர்லேயே கிடைக்குமான்னு கோயம்புத்தூரில் எந்த கல்லூரிகள் இருக்குது ஆர்கிடெக்சர்ஸ் நமக்கு தெரியல. நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் பிளானிங் நமக்கு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து டாப் காலேஜஸ் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேயும் இருக்கலாம் காலேஜஸ் இருக்கிறாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் நாட்டா ஸ்கோர் என்னன்னு தெரியல, நாட்டா ஸ்கோரை வச்சு தான் இதை சொல்ல முடியும் நம்ம, இல்லைங்களா? இந்த ஸ்கோரை வச்சு சொல்ல முடியாது. ஓகே சார். அடுத்த ஒரு நேர் கொடுத்துருக்காங்க, ஐ எம் ஜெகதீசன், மை கட் ஆஃப் 189.5 மை ரேங்க் அதிகமாக வருது சார், கிட்டத்தட்ட 14,000 தாண்டிடுச்சு. மை கம்யூனிட்டி எம்பிசின்னு போட்டிருக்காரு. அதில் கம்யூனிட்டி ரேங்க் வந்துட்டு 4,000 தாண்டி இருக்கு. எனக்கு ஆர்ஐடி காலேஜில் இசிஇ கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு சார். ஆர்ஐடி? ஆமாம் சார். இது கல்லூரியே இசிங்கிறது வந்து கிடைக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடுறத வச்சு தானுங்க. அதான் சொல்கிறாங்களே, இந்த சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது, ரேங்க் லிஸ்ட் போடும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. நீங்கள் சாய்ஸுங்கிறது வந்து ஒரு 10 கல்லூரி 15 கல்லூரி அதை தான் நீங்கள் வச்சுக்கணும் முடிஞ்சு. இந்த கல்லூரியில் போட்டால் எனக்கு கிடைக்குமா, இந்த கல்லூரியில் அது ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி கிடைக்குமானா அதை ஃபஸ்ட் லிஸ்ட் அதை போட்டு வச்சுங்க, வேணாம் சொல்ல. நான் சொல்கிறது வந்து என்னால் முடிய சொல்கிறதுனாக்க 200, 199.5, 199.6, 199 அப்படிங்கிறது 192 இது வரையும் தான் என்னால் நம்ம மேக்ஸிமம் சொல்ல முடியும் முடிஞ்சு. நீங்கள் 184, 174, 192, 193 எனக்கு எக்ஸாக்டாக இந்த கல்லூரி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காங்கிறது வந்து அதுமாரி வந்து அதை மறந்துட்டு கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த கல்லூரி நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டுங்க. உங்களை நான் வேணாம் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. அதுக்கு அடுத்த சாய்ஸ் போட்டு வைங்க. தயவு செஞ்சு மாணவர்களே, நீங்கள் வந்து சாய்ஸ் நீங்கள் நிறைய எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு வச்சாதான் முடியும், இல்லைன்னா முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எதுவுமே வந்து இந்த இடத்துல நான் போன வருஷம் கிடைச்சி இந்த வருஷம் சொல்ல முடியாது. ஏன்னா கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் அதிகமாக இருக்கும், இல்லை ஓசி ஜென்ரல் கோடில் வேறு மாதிரி இருக்கும். வாய்ப்புகள் எப்படி வேணாலும் மாறலாம். இது வந்து உங்கள் ஒரு கேம்பிளிங் மாரி தான் நம்ம போடுறது. நம்ம போடுறோம், போட்டுட்டு லக்கில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட், அதுக்காக தான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் அதிகமாக போட சொல்கிறாங்க. அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் எல்லாமே பேச முடியும் உங்களுக்கு. ஓகே சார். அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசலாம், நேரம் இணைப்பில் தான் இருக்கீங்க. கேக்குதா? கேட்குது சார், பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுறீங்கன்னு குறிப்பிட்டு உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதை சார்ட்ட கேட்கலாம். என்னுடைய பேர் வந்து நவனிதன். என்னோட சேலத்துலேருந்து பேசுகிறோம். சரிங்க சார். என்னோட கட் ஆஃப் வந்து 184 இருக்கு. ரேங்க் வந்து 25,944 இருக்கு. ஓகே சார். அதுக்கு வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல ஃப்ரீ சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் டவுட். 184? ஆமாங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸா?
என்ன என்ன குரூப் எடுக்கணும் நீங்கள்? நான் இசிஇ போகலான்னு இருக்கேன். கிடைக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் தான், கோயம்புத்தூரில் கல்லூரிகள் நிறையா இருக்குது தம்பி. நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போட்டு பாருங்கள். கோயம்புத்தூர் என்னென்ன கிட்டத்தட்ட அங்கேயே வந்து ஒரு 50 கல்லூரிகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அப்ளை பண்ணி விட்டு சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க. அதை மட்டும் கோயம்புத்தூர் மட்டும் போடாதீங்க. நீங்கள் சேலம் உங்கள் கல்லூரி போடுங்க, ஈரோட்டில் போடுங்க, திருப்பூரில் போடுங்க, இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் வந்து அங்கேயே கல்லூரிகள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இது அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் நான் கோயம்புத்தூர் போடுறோன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த சாய்ஸ் கொடுங்க. அதில் தான் சொல்கிறேன், கல்லூரிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயே வந்து கோயம்புத்தூர்னா அதில் ஏ லிஸ்ட் என்ன, பி லிஸ்ட் என்ன, சி லிஸ்ட் என்ன, சேலம்னாக்கா ஏ லிஸ்ட் என்ன, பி லிஸ்ட் என்ன, சி லிஸ்ட் என்ன, திருப்பூர்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஏ லிஸ்ட், பி லிஸ்ட், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், அடுத்த நேரம் அடுத்த நேரம். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். என் பொண்ணுக்காக கேட்குறேன். சொல்லுங்கம்மா, கேட்கலாம் சார். 183 கட் ஆஃப். கம்யூனிட்டி ரேங்க் வந்து 5671 வருது சார். என்ன கம்யூனிட்டி? பிசி சார். 5-6 ஓகேம்மா. சார் அதான் உங்களுக்கு வந்து இப்போ அக்ரிக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரிங்கம்மா. இப்போ கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயோ இப்போ அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்லை, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு என்ஜினியரிங் பி அக்ரி கேட்கல, அதாவது என்ஜினியரிங் அக்ரி கேட்குறீங்களா, இல்லை நீங்கள் வந்து இங்கே ஏதாவது என்ஜினியரிங்கில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் அங்கே வந்து என்ஜினியரிங் அக்ரி கிடைச்சாலும் ஓகே, இல்லாட்டி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருந்தாலும் ஓகே. நீங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அது என்ன கட் ஆஃப் மார்க்? எனக்கு அக்ரி கட் ஆஃப் மார்க் என்ன உங்களுக்கு? அக்ரி கட் ஆஃப் 182 வருதுங்க சார். 182 வருது. ஃபுட் டெக்னாலஜிஸ் நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா உங்களுக்கு? 182 வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, அங்கேயே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி வச்சிங்கனாக்கா வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட் டெக்னாலஜிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணி வைங்க. மற்ற இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணி வைங்க. அதேமாதிரி என்ஜினியரிங்கை நீங்கள் வந்து கவுன்சிலிங் விட்டுறாதீங்க. என்ஜினியரிங் வேணும்னா என்ஜினியரிங் விட்டுறாதீங்க. என்னை பொறுத்தவரை இந்த அக்ரிகல்ச்சர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க. அக்ரிகல்ச்சர்ஸ் இன்ஜினியரிங் வந்து இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டார்ட் அப்பு இதுமாரி வந்து ஃபார்மிங்கில் வந்து டெக்னாலஜிஸ் வந்த பிற்பாடு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் பார்த்தா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பும்பாங்க. கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 2% தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நிறைய இப்போ ஃபார்மிங்கு டிராக்டர்ஸ் உங்களை எல்லாமே ப்ரைவேட் ஃபார்மிங் வந்துட்டாங்க. டெக்னாலஜி பேஸ்டு ஃபார்மிங் வந்ததால் அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து டிமாண்ட் இருக்கும். ப்ரைவேட் கம்பெனிஸை ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு, இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. பட் ஃபுட் டெக்னாலஜிஸ், ஃபுட் ப்ராசஸிங் வந்து வெரி எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராமு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இவருக்கு வந்து ரோபோட்டிக் துறையில் ஆர்வம் இருக்குது போல், அதை பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன ஜென்ரல் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை சொல்லிடுறேன். ஐம்பரம் கோயம்புத்தூர் சார். ஜென்ரல் ரேங்க் வந்து 3894 வருதுன்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிட்டி ஓசி. கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் இன் கோயம்புத்தூர் சார் அப்படி கேட்டிருக்காரு. இல்லை, ரொபாட்டிக் சயின்ஸ் நீங்கள் போகலாம் தம்பி, வேணான்னு சொல்லலை. ரொபாட்டிக்ஸ் இஸ் குட். அது ரொபாட்டிக்ஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் தி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், as well as கம்ப்யூட்டிங் சயின்ஸ். இதுதான் உங்களுக்கு மேஜர். வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு, இல்லைங்களா? ஆகையில் வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜப்பானில் வந்து மேன் பவர் இல்லாதால் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கிறதால அந்த ரொபாட்டிக்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதர் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துங்க, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துங்க. நீங்கள் ரொபாட்டிக்ஸ் வேணும்னா ஒரு 6 months டிப்ளமா ப்ரோக்ராமு, இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ஸு, இல்லை மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே போகணுன்னாங்க, நீங்கள் வந்து ஜப்பான் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் ரொபாட்டிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரியல் நாலேஜு, ப்ராக்டிக்கல் நாலேஜு, நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு ரொபாட்டிக்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்லைங்களா? ஆகையில் எடுத்தோடனே நீங்கள் ரொபாட்டிக்ஸ் நீங்கள் போகாமல் இந்தமாரி ஜென்ரல் இன்ஜினியரிங் போயிட்டு மாஸ்டர்ஸோ இல்லை சர்டிஃபிகேஷனோ இல்லை டிப்ளமாவோ வந்து ஸ்பெஷலைஸ்டு நீங்கள் போனீங்கன்னாக்க இன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்துங்க கொஞ்சம். ஓகே சார், காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிடலாம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் ஹலோ, பேசலாமா? இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சத்தமாக பேசுங்க, தொலைக்காட்சி ஆக்காமல் பேசுங்க. சார் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கிறான் சார். நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குதுமா? கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க. தள்ளி வந்துருங்கம்மா, சிக்னல் கிடைக்கல, விட்டு விட்டு கேட்குது. சார் 12ஆவதுல எடுத்துக்கிறாப்ல. சரிம்மா. வந்து மார்க் கம்மியாக வாங்கிக்கிறாங்க, 303 வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 303 வாங்கியிருக்கு டோட்டல் மார்க்கு. சரிம்மா. சரிம்மா. கட் ஆஃப் வந்து
5 வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குதுமா, சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. கரெக்டாக மைக்கில் வச்சு பேசுங்கம்மா ஃபோனை. 88.5 வாங்கியிருக்கிறாங்க சார். சரிம்மா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த பையனை இன்ஜினியரிங்லேருந்து ட்ராப் பண்ணுங்கம்மா. நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார் அப்போ கூட சார் அரியர் ஒன்று வச்சுக்கிறாங்க 11th. எப்படி சார் இது வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலையா? அப்ளை பண்ணாமல் தான் பேசுகிறீங்களா? நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் நீங்கள் முடியாதுமா. நீங்கள் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் கூட வேணாம் உங்களுக்கு. நீங்கள் அவரை வந்து பிஎஸ்சி படிக்க வைங்கம்மா. பிஎஸ்சி படிக்க வைங்க. மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாருன்னா, ஆமாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க வைங்கம்மா. மேத்தமெட்டிக்ஸ் அவர் படிச்சிருந்தாருன்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு இருக்கும், அதை படிக்க வைங்க. இல்லைங்களா? இல்லைனாக்கா வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கு படிக்க வைங்க. இல்லை வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி பாருங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்ஜினியரிங்ல வந்து இல்லைங்களா மேடம்? இன்ஜினியரிங் நீங்கள் 88 வச்சிருக்கீங்க, அவன் 199 200 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கான். 4 வருஷம் முடிச்சுட்டு அந்த பையனோட போய் ஒரு வேலைக்கு போய் காம்படிஷன் போனோம்னா எவ்வளோ கஷ்டங்கிறது பாருங்க. வேணா இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு வசதி அதிகமாக இருந்தால் ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம், அதற்கான தரத்தை நம்ம உயர்த்திக்கலாம். அதில் நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போகிறேன், நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது வந்து கஷ்டமான விஷயங்கள். வேணால் நீங்கள் அது வந்து மெக்கானிக்கல் இல்லை ஒரு சிவில் இல்லை எலக்ட்ரிக்கல் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்மால் கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாருன்னா தாராளமாக பண்ண சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் வந்து நல்ல ஒரு கல்லூரியாக பார்த்து மெக்கானிக்கல் எடுத்துங்க, இல்லை ஒரு ட்ரிபிள் எடுத்துங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. அங்கே எக்ஸ்போர்ஷன் நல்லா கிடைக்கும். இதை நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக போனீங்கன்னு வச்சுக்க எந்த மாதிரியான கல்லூரி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கேட்டுட்டு அதுமாரி செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சார், நிறைவாக ஒரு கால் எடுத்துக்கலாம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், பேசலாம். என்ன பண்ணிட்டீங்க? வணக்கம் சார், ராமநாதபுரத்துலேருந்து வேலுச்சாமி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ப்ளீஸ். சார், என் பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அவனுக்கு வந்து 646 சார் கட் ஆஃப் ரேஞ்சுங்க சார். ரேங்க் 646. ஓகே. ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஆமாங்க சார். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கும் தனியாக பண்ணணுமா, ஸ்போர்ட்ஸுக்கும் தனியாக பண்ணணுமா, இல்லை ரெண்டு கொண்டு தானா? இல்லைங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் தானே 646 சொல்கிறாங்க? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஸ்போர்ட்ஸ்னால் அதில் தான் நீங்கள் போகணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்னால் நீங்கள் அதில் தான் நீங்கள் போகணும். அதில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஜெனரல் கோட்டாவில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரலையே, உங்களுக்கு கவுன்சிலிங் நம்பர் வரலையே, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரலையே உங்களுக்கு. அதனால் அந்த 640 அப்போ 640 640 இருக்கிற கல்லூரிகளில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கான எனேபிள் வந்து அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் 4, MITயில் 3, மற்ற காலேஜில் 2 அப்படின்னு வரும். அதில் வரும்போது அது என்ன துறைகள் இருக்கோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். இல்லை சார், அதில் வந்து 500 சீட்டு தான் இருக்கா சார், இல்லை கூட அதிகமாக இருக்கா சார்? அது வந்து நீங்கள் இந்த வருஷம் எவ்வளோ கோட்டா ஒதுக்கிருக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அது உள்ள அலாட் பண்ண ஒரு படம் தான் தெரியும் இல்லைங்களா? அது வெப்சைட்டில் வந்து ஒரு படம் தான் தெரியாது எங்களுக்கு. இப்போ தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும் எவ்வளோ சீட் இருக்குது, எந்தெந்த கல்லூரி இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். அதான். ஓகே சார், இங்கே நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் கட் ஆஃப் இந்த இடம் எப்படி இருக்குது, யாருக்கு என்ன கல்லூரி கிடைக்கும், என்ன படிப்பு கிடைக்கும், குறிப்பாக முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங் அதை எப்படி ஃபில் பண்ணணும், அதோட முக்கியத்துவம் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்களை மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கிய உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியின் இன்றைய அமர்வு இத்துடன் நிறைவேறது.